மறுபடியுமே விஜய ரோகிணி தன்னை ஏமாத்தினதுனால கோவத்துல அவங்க ரோகிணியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப மனோஜோ எல்லாருக்குமே ஷாக் கொடுக்குற மாதிரி, இந்த உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும், அது ரோகிணியோட மாமா இல்லைன்னு எனக்கு ரோகிணி அன்னைக்கே சொல்லிட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு செம்ம கோவத்தோட விஜயா, ஏண்டா போய் சொல்றியா, நீ கண்டிப்பா அப்படி இல்ல என்கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிருக்க மாட்டேன்னு சொல்ல அதே மாதிரியுமே அண்ணாமலை, இது உண்மையாவே உனக்கு தெரியுமா, உண்மையை சொல்லுடா, ஏன்னா அன்னைக்கு நான் கேட்கும் போதெல்லாம் நீ உனக்கு தெரியாதுன்னு சொன்ன, ஆனா இப்ப என்ன மாத்தி பேசுறேன்னு சொல்ல முத்துவுமே, அப்பா இவன் என்ன உண்மை தெரிஞ்சாலும் அதை கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லாம இருக்கவே மாட்டான், அம்மா கிட்ட இருந்து எதையுமே மறைக்கவும் மாட்டான், இவ்வளவு பெரிய உண்மையெல்லாம் இவன் மறைச்சிருக்கான்னு என்னால சுத்தமா நம்பவே முடியல, இவன் போய் சொல்றான் நினைக்கிறேன்னு சொல்ல ஆனா மனோஜும் இல்ல, அம்மாவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்கன்னு தான் நான் அவங்க கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரோகிணி அழுதுகிட்டே மனோஜை பாக்குற பார்வையில இருந்தே நமக்கு தெரிய வருது, கண்டிப்பா இந்த விஷயம் மனோஜுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது, அவங்க இப்போ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணதான் இப்படியெல்லாம் எல்லார்கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் அவ்வளோ கஷ்டத்தோட அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட அண்ணாமலையோ, சரி ஆனது ஆகட்டும், இதுக்கு மேலேயும் நம்ம இந்த விஷயத்த வளர்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மீனாமா போய் சாமி ரூம்ல இருந்து கற்பூரத்தட்டை எடுத்துட்டு வாமான்னு சொல்றாங்க. உடனே மீனாவும் கற்பூரத்தட்டை எடுத்துட்டு வந்து அதை பத்த வச்சு அண்ணாமலை கிட்ட கொடுக்க, அண்ணாமலையும் ரோகிணி கிட்ட, சரிம்மா நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சதாவே இருக்கட்டும், இதுக்கப்புறமாவும் நீ எங்க கிட்ட எந்த பொய்யுமே சொல்ல மாட்டேன்னு எங்க கிட்ட வாக்கு கொடு, எல்லாத்துக்கும் மேல இதுக்கு மேலேயும் நீ ஏதாவது எங்ககிட்ட மறைச்சிருக்கியா, அப்படி இருந்தா இப்பயே சொல்லிடுன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரோகிணி ரொம்பவே குழப்பத்தோடையும் ரொம்பவே பயத்தோடையும் நின்றுட்டு இருக்காங்க. சோ ரோகிணி ஒருவேளை தனக்கு ஏற்கனவே முதல் கல்யாணம் ஆகி அதுல ஒரு குழந்தையும் இருக்கு, அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது கிறிஷ் தான்ற உண்மைய சொல்லுவாங்களா மாட்டாங்களா, அப்படி ஒருவேளை அவங்க மனோஜுக்காக அந்த உண்மையை சொன்னாலும் அதை கண்டிப்பா மனோஜ் ஏத்துக்கிற மனநிலைமையில இருப்பாங்கன்றது சந்தேகம் தான். அதே சமயம் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்க யாருமே அதை ஏத்துக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் பொறுத்திருந்து.